ஒரு அத்தென்டிக்கான நல்ல ஒரு வட்டலப்பத்தோட நல்ல பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வட்டலப்பம் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஸ்ரீலங்காலலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட்னே சொல்லலாம். வாங்க இப்போ இந்த வட்டலப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 10 முந்திரி எடுத்து அதில் தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தான் இதை வந்து இப்படி பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கூட வேணும்னா நல்லா ரொம்ப திக்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு தேங்காய் கூட எடுத்துக்கலாம். சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு சீவில் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கூட தரியே இல்லாமல் நல்லா தேங்காய் பாலை நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஜல்லடையில் போட்டு நீங்கள் வந்து தேங்காய் பாலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சீவில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தேங்காயோட எந்த குறப்பு எதுவுமே இல்லாமல் வரும். நல்லா இப்போ வந்து ஸ்மூத்தாக ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் கிடச்சிருச்சு. அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 6 முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாக நல்லா கட்டியாக வரணும்னா உங்களுக்கு வந்து 6 முட்டை சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த வந்து உடஞ்சி போயிடாமல் நல்லா கெட்டியாக வரும். இப்போ இந்த 6 முட்டையை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட இந்த தேங்காய் பால்லேருந்து கொஞ்சமாக மட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஃபுல்லாகவும் சேர்த்துக்கலாம். மூடி வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சமாக மட்டும் அடித்து எடுத்துகிட்டு கடைசியில் நம்ம வந்து பாக்கி இருக்கிற தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து வேறு ஒரு சீவில் போட்டு நம்ம வந்து அந்த முட்டையில் வந்து சின்ன சின்ன கெட்டி மாதிரி இருக்கும். அது வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சீவில் போட்டு குட்டியாக இருக்கிற சீவில் போட்டு இதை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தடவையோ 2 தடவையோ கூட நம்ம நல்லா இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பாக்கி தேங்காய் பால் வந்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பாலை வந்து இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பை கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டுட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. கடைசியாக இதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம வந்து இங்கே ஜீனிக்கு பதிலாக நம்ம வந்து கண்டன்ஸ் மில்க் தான் சேர்க்க போகிறோம். ஜீனி சேர்க்குறத விட கண்டன்ஸ் மில்க் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இல்லை கண்டன்ஸ் மில்க் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஜீனியை கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஜீனி வேணான்னா நீங்கள் வந்து சர்க்கரையை உருக்கி நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கோ இல்லாட்டி ஜீனியோ இல்லாட்டி சர்க்கரையோ சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சம் நெய் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு தடவை நம்ம வந்து சின்ன ஜல்லடையில் வச்சு இன்னொரு தடவை நம்ம வந்து நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பேட்டரை. இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஸ்டீமரில் வச்சு ஒரு 40 to 45 நிமிஷம் வரை ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இந்த வட்டலப்பம் வந்துடும். அதே மாதிரி கவனிக்க வேண்டியது நல்ல டைட்டான மூடியாக பார்த்து போடுங்க. இல்லாட்டி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து தண்ணி வந்து உள்ளே இறங்கிடும். அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு 40-45 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து டீமோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குத்தி பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு வந்து நல்லாவே உள்ளே வந்துருச்சு. இல்லாட்டி உங்களுக்கு வந்து அது ஒட்டி வரும். இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடுச்சு நம்ம வட்டலப்பம். ஏன்னா நீங்கள் வந்து சூடோடு பண்ணிங்கன்னா எடுத்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து அப்படியே விட்டு வந்துடும், பாத்திரத்துலலாம் ஒட்டி வரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மட்டுமே நீங்கள் வந்து டீமோல் பண்ண பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வட்டலப்பம் வந்து சூப்பராக வந்துடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.